ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா சங்கீதம் 51 7 நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது பாவம் செய்த போது அவனுக்கு உணர்த்தி காட்ட நாத்தான் தீர்க்கதரிசி வந்தபோது அவன் பாவத்தை உணர்த்தின போது தாவீது நொறுங்குண்ட இருதயத்தோடு தன் தேவனிடத்தில் தன் பாவங்களை அவன் அறிக்கை செய்தான். ஆண்டவரே, என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், உடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று அர்த்தம். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அடுத்த வசனம் பாருங்க, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும் என்று சொல்லி கதறுகிறான். அது மாத்திரமல்ல, 10ஆம் வசனத்தை பார்க்க வேண்டும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், இந்த அழுக்க இருதயம் வேண்டாம் என்று சொல்லி கதறுகிறான். அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனம் கூட, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அந்த ஒவ்வொரு வசனத்தையும் நாம் பார்ப்போமானால் அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன்னுடைய பாவ உணர்வை அவன் வெளிப்படுத்துகிறான். தேவனுடைய சுத்திகரிப்புக்காக அவன் ஏங்குகிறான். நீங்களும் நானும் கூட எவ்வளோ பாவங்கள் எதையாவது கர்த்தருக்கு விரோதமாக செய்தோமானால் அவரிடத்துல நாம் ஓடி போய் உண்மையான மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்யும்போது அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெருத்திருக்கிறார். அப்படித்தான் நாம் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே ரட்சிப்பென்றால் என்ன? நம்மளுடைய பாவங்களை நாம் உண்மையான மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்து விட்டுவிடும்போது அவர் நம்மை ரட்சிக்க கிருபையுள்ளவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 12ஆம் வசனம், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, நான் எழுந்து போயிட்ட ஆண்டவரே, என்னுடைய பாவத்தினால் உம்முடைய சந்தோஷத்தை, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை நான் இழந்து விட்டேன் ஆண்டவரே, எனக்கு திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி கதறுகிறான் தாவீது ராஜா. அதனால தான் அவன் பல துணிகரமான பாவங்களை செய்த போதிலும் நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் வந்ததனால்தான் தேவனுக்கு பிரியமான, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவரால் சாட்சி பெற்றான். 17ஆம் வசனம் கூட படிக்கலாம். தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லுகிறான். அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டோட, நீர் என்னை புறக்கணிக்க மாட்டீர் ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர் என்று அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன் பாவங்களை அவன் அறிக்கை செய்தான். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை உணர்த்தும் போது நாம் அதை அறிக்கை செய்து விட்டுவிடும்போது தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 28:13ஆம் வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு கூறுகிறது. மறைக்கக்கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். பெருமையாக இருந்தால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா 57:15, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்கள் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். 2 இடத்துல தான் அவர் வாசம் பண்ணுகிறார். உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறார். அடுத்து நொறுங்குண்டு பணிந்த ஆவியில் உள்ளவர்களிடத்தில் அவர் வாசம் செய்கிறார். நாமும் கூட எப்பொழுதும் நொறுங்குண்ட இருதயத்தோடு தாழ்மையோடு நாம் நடந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாம்.
உன்னத பரிசுத்த ஸ்தலத்தினிலே வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்தரே. ஆயினும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வசிக்கிறவர் மகாகனமுள்ள உன்னதரும் பரிசுத்தரும் நித்தியமானவர். உயிர்த்தெழுதலும் என் ஜீவனும் என் வல்லமையும் இரட்சண்ய நீதியும். உயிர்த்தெழுதலும் என் ஜீவனும் என் வல்லமையும் இரட்சண்ய நீதியும். மகாகனமுள்ள உன்னதரும் பரிசுத்தரும் நித்தியமானவர். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, வாழ்த்துகிறேன் ராஜாவே. ஆண்டவரே கர்த்தாவே, தாவீது எப்படி ஆண்டவரே நாத்தான் தீர்க்கதரிசி பாவத்தை உணர்த்தின போது அவன் உடனே ஆண்டவரே அதை ஜஸ்டிஃபை பண்ணாதபடி கர்த்தாவே உம்மிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட்ட போல கர்த்தாவே நாங்களும் ஆண்டவரே உமக்கு விரோதமாக என்ன செய்தாலும் ஆண்டவரே உம்மிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எப்பொழுதும் உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்து ஆண்டவரே சுத்த இருதயத்தை ஒவ்வொரு நாளும் எங்களிலே சிருஷ்டிக்க வேண்டுமாய் பாதம் பணிந்து கெஞ்சுறேன் கர்த்தாவே. தாவீது ராஜா சொன்னது போல நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஆண்டவர் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். இப்படியான அன்புள்ள தேவனை நாம் கொண்டிருக்கிறபடியால் நாம் பயப்படாமல் எப்பொழுதும் அவருக்குள்ளாக நாம் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். நேற்றைய பதில் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து. மார்க்கு 13:14. இன்றைய கேள்வி, யாருடைய வீட்டில் எப்படிப்பட்டவனுடைய வீட்டில் இயேசு போஜன பந்தி இருந்தார்? யாருடைய எப்படிப்பட்டவனுடைய வீட்டிலே இயேசு பந்தி இருந்தார்?